பட்டினிக்கு தீனியாய் கெட்ட பின் ஞானியாய் கெட்டதெல்லாம் தொட்டதால் ஊரெல்லாம் சிச்சி என்ற பிறகு கிட்டிடம் மீண்டும் ராஜயோகம். துளாராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சொன்ன கவி துளாராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் 100% பொருந்தும். பார்த்து சூதானமாக நடந்துக்கிடணும். குரு பகவான் அப்படின்றவர் துலா ராசியாதிபதி சுக்கிர பகவானுக்கு ஜென்ம விரோதி. அதுபோக அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் துலா ராசிக்கு 8வது பாவகத்தில் வராரு. பகையாகவும் ஆகிறாரு, மறைவு ஸ்தானத்திலையும் வரப்போகிறாரு. அதுபோக சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் துளாராசிக்கு 8வது பாவகத்தில் பகை ஆவாரே. அந்த இடத்துல சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார், 12வது பாவகத்தை பார்க்குறார். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரியும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரியும் வந்துடும். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை. இதில் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க, உங்களுக்கு ஒரு சங்கடம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மேச ராசியில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு ரிஷப ராசிக்கு வராரு. இந்த வருடத்தில் குரு பயிற்சி காலம் 379 நாட்கள். 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 வருஷம் மே மாதம் 15 தேதி வரை கிட்டத்தட்ட 1 வருஷம் 14 நாள். அதுதான் 379 நாட்கள். இந்த நாட்கள் முழுவதும் நமக்கு சரியில்லையா? இல்லை. ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான பலன்கள் தான் கொடுப்பார். அப்படி துளாராசி நண்பர்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய நேர காலங்கள் மே 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரை. ஆண்களாக இருந்தால் ஒரு சில பெண்களால் சங்கடங்கள் வந்துடும், பெண்களாக இருந்தால் ஆண்களால் சங்கடங்கள் வந்துடும். ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் நான் சொல்ல வரலைங்க. இடம்பொருள் ஏவல் நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சங்கடம் கிடையாது. நேர காலங்கள் பாதகமாக இருக்கும்போது ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துரும், கெட்ட பேர் வந்துடும். காசு பணம் இருக்குதோ இல்லையோ, மதிப்பு மரியாதை இருக்குது சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க துளாராசி நண்பர்கள். அந்த மதிப்பு மரியாதைக்கு ஒரு சங்கடம் வந்துடக்கூடாது இல்லைங்களா? கொஞ்சம் சூதானமாக இருங்க. வண்டி வாகனம் இந்த நேரத்தில் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வண்டி வாகனங்களால் வழக்கு வரைக்கும் சிக்கல் வந்துடும். மே 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2024 செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வண்டி வாகனங்களால் பலவிதமான சங்கடங்களை கொடுத்துரும். அதே மாதிரி போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துடும், செய்யாதது செஞ்சன்னு பேர் வந்துடும். ஒரு சில சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அதாவது இந்த 4.5 மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பரில் 12, இந்த 4.5 மாதத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 8 மாதம் நல்ல காலம் நமக்கு வராமலே போயிடும். வராமல் போகாது. இதுலேருந்து விடுபடுறதுக்கே நம்ம 1 வருஷம் ஆகி போயிடும். செப்டம்பர் 12 தாண்டிட்டிங்கன்னா இதே துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட 40 டிகிரியிலிருந்து 53 டிகிரி வரைக்கும் குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் வருவார். 40 டிகிரியிலிருந்து 53 டிகிரி வரைக்கும் வராருன்னா அந்த நேரம் உங்களுடைய தொழில் உத்தியோகத்தை உயர்த்தும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் வரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் மட்டும் இல்லை, வெளிநாடு போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் 4 காசை பார்க்கலாம். நிம்மதியான வாழ்க்கை வரும், நிறைவான வாழ்க்கை வரும், அருமையான வாழ்க்கை வரும், அற்புதமான வாழ்க்கை வரும். எங்கே அதுக்கு முன்னுக்கு வரக்கூடிய கெட்ட நேரம் அந்த 4.5 மாதம் இருக்குது. அந்த 4.5 மாதத்தில் சிக்கிக்கிட்டிங்கன்னா அந்த சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கு 1 வருஷம் ஆகி போயிடும். அப்புறம் எப்படி நமக்கு நல்ல நேர காலங்களில் நம்ம அனுபவிக்கிறது? அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 4.5 மாதத்தில் தான் உண்டு, தான் வேலை உண்டு. இருக்கிற வேலை பிடிக்கலையா, வேண்டா விருப்பா கூட செஞ்சுக்கிட்டு வாங்க. வேண்டா விருப்பா செய்ய முடியுமா சார்? நம்ம கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கே. நம்ம நாட்டில் 80% நண்பர்கள் இன்றைக்கி ஓடுறது அவங்களுடைய தேவைகளுக்காக, கமிட்மெண்ட்டுக்காக. அப்படி நினச்சிக்கிட்டு ஓடுங்க. செப்டம்பர் 12 தாண்டிட்டிங்கன்னா
செழிப்பாக இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க, பிரம்மாண்டமாக இருப்பீங்க. இந்த துளாராசி நண்பர்கள் நிறைய பேர் அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த நல்ல விஷயம் நான் சொன்னது. அதுக்கு முன்னாடி தான் நான் சொன்ன கவி, பட்டினிக்கு தீனியாய் கெட்ட பின் ஞானியாய் கெட்டதெல்லாம் தொட்டதால் ஊரெல்லாம் சீச்சி என்ற பிறகு கிட்டிடம் மீண்டும் ராஜயோகம். முதல்ல சங்கடங்களை கொடுக்கும், மதிப்பு மரியாதைக்கு சிக்கல் வரும், தொழிலில் சங்கடங்கள் வரும், ஒரு சில நண்பர்களுக்கு வழக்கு வரும், அதன் பிறகு ராஜயோகன்றான். இது இந்த சங்கடங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த கவி சொல்லி இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு முதல் பாவகத்தை, முதல் கட்டத்தை சரியான முறையில் கடந்துட்டு வாங்க. வேலை இல்லாமல் 4 மாதம் இருந்தால் கூட பரவாயில்ல, சொந்தமாக தொழில் செய்கிறேன்ட்டு போய் மாட்டிக்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. ஒருத்தர் நம்பி இறங்காதீங்க. கொஞ்சம் ஒரு பின்னுக்கு நீங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஓய்வுன்னு நினச்சிக்கோங்க. பின்னுக்கு எப்படி பார்த்தாலும் அந்த செப்டம்பர் 12 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் ஓட தான் போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சி கொடுக்க தான் போகுது, தனத்தில் வளர்ச்சி கொடுக்க தான் போகுது, நிம்மதி சந்தோஷம் கொடுக்க தான் போகுது, அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க தான் போகிறீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை, நல்லது நடக்கும். அதுபோக அந்த செப்டம்பர் 12லேருந்து 2025 வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் சொந்த தொழில் செய்யணுமா செய்யுங்க, வெளியூர் போகணுமா, வெளிநாடு போகணுமா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யணுமா, இதெல்லாம் நல்லா இருக்கும். அதுபோக பொருளாதாரத்தில் இருக்கிற பாதிப்பு நீங்கும், நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாயிடும். சரியாகிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். ஒரு மனுஷனுக்கு வேலை நல்லா இருந்தால் போதுமானது சார், எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம். இந்த நேரம் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது, உடல் உபாதைகள் சரியாக போகுது, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரப்போகுது, ஆணும் பொண்ணுக்கில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது, பிரிஞ்சு போன காதலர்கள் சரியாக போகிறாங்க. அப்போ நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்வாதாரம் வரும் தான் அர்த்தம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15 2025 2025 வருஷம் பிப்ரவரி, மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே 15 இந்த 3 மாதம் இதே துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னா, திருமண தடைகள் நீங்கும், வாகனம் வாங்குவீங்க, வீடு வாசல் வாங்குவீங்க. என்ன சார் ஆதாரம், எங்கள் ஆதாரத்தை சொல்லுங்கள் சார், ஆதாரம் கொடுத்தா சார் நாங்கள் நம்புவோம். உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்து குரு மங்கள யோகமாக மாறி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தையும், உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தையும், உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்க்குறாரு. அப்போது சுபஸ்தானத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பம், சுபம், விரயம். அப்போது ஒரு மண்மனை உருவாக்குவீங்க, சொந்தமாக ஒரு வீடு வாசல் வாங்குவீங்க. கட்டுறீங்களே இல்லையோ வாங்குவீங்க, கட்டின வீட்டை வாங்குவீங்க. அதுபோக துளாராசி நண்பர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவாங்க. நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கும். ஆசை 30 நாள், மோகம் 60 நாள்னு சொல்லுவாங்க சார். அது என் வாழ்க்கையில் சரியாக போச்சு. 4 மாதம் 3 மாதம் தான் சார் வாழ்ந்தேன், அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம், விவாகரத்து ஆகிடுச்சுன்னா இந்த தருணத்தில் மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த துளாராசி நண்பர்களுக்கு இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. துளாராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வரக்கூடிய பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். கோட்சார கிரகம், கோட்சார பலன்களே ஜோதிடம் அப்படின்னா நம்ம மெனக்கெட்டு ஜாதகம் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சுய ஜாதகத்துக்கும் கோட்சார கிரக நிலைகளுக்கும் எப்படி இருக்குதுன்னு ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கிடலாம். வெளியூரில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேனுங்க. சாதகமான நேரம் இருக்குது, சாதகமான நேரத்துக்கு முன்னாடி பாதகமான நேரம் வரும். பாதகத்தில் நீங்கள் மாட்டிக்காமல் வெளியே வந்து சாதகமான விஷயங்கள் அனுபவிச்சுக்கோங்க. துளாராசி நண்பர்களுக்கு 2024 செப்டம்பர் 12 தேதியிலிருந்து 2025 வருஷம் மே மாதம் 15 தேதி வரைக்குமே நல்லா இருக்குது. சரிங்களா? சரி நண்பர்களே,
என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.